ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் 1.5 மில்லியன் அதாவது 15,00,000 பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் டிகிரிய வந்து எப்படி சொல்றது முடிக்கிறாங்கன்னு ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் சர்வே சொல்லுதுங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, 15,00,000 பேர்ல வெறும் 3,00,000 பேரு தான் வந்து இந்தியால நீங்க வருஷம் வருஷம் வந்து இன்ஜினியரிங் வேலை கிடைக்குது. அந்த 3,00,000 பேர் அட்டெண்ட் பண்ண அந்த இன்டர்வியூல அவங்க எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா கேள்வியே பட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அவ்ளோ கிரிஞ்சாவும், அவ்ளோ குழப்பமாவும் இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து, இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியாம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசியில ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பைத்தியமே புடிஞ்சிரும். அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்படியெல்லாம் ஆன்சர் இருக்கான்னு ஒரு இது வரும். இல்லன்னா வந்து இவ்ளோ கிரிஞ்சான ஆன்சர்ன்னு இன்னொன்னு வரும். இன்னொன்னு என்னன்னா வந்து, இவ்ளோ ஈஸியான ஆன்சரா இருக்கு. இது நாங்க எப்படி சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிரும். ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அவங்க வந்து இந்த இன்ஜினியரிங் இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ இப்ப நம்ம இங்கேயே வளவலன்னு பேசாம அந்த கொஸ்டின்ஸ் அதாவது அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நாம வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் டிகிரிலாம் முடிப்போம். முடிச்சுட்டு வேலைக்காக இந்த மாரி இன்ஜினியரிங் இன்டர்வியூஸ்லாம் போகும்போது, நம்ம படிச்சதுக்கும் அதாவது நம்ம படிச்சதுக்கு சம்மந்தமே இருக்காது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம். அந்த மாரி எங்கெங்கேயோ வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்மள வந்து வச்சு செய்வாங்க பாருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமைய வந்து வாயாலேயே சொல்ல முடியாது. இப்ப இந்த கொஸ்டின் நான் என்னன்னு சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. Draw a triangle with 2 lines or draw a square with 3 lines. அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து தமிழ்ல கிளியரா சொல்லணும்னா வந்து 2 கோட்ல ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். அப்படி இல்லன்னா வந்து 3 கோட்ல வந்து அது 3 கோடுல வந்து ஒரு ஸ்கொயர் வரையணும். சரி. இப்போ நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலி உண்மைய சொல்லணும்னா நான் வந்து நெறைய பேப்பர் வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இந்த கொஸ்டின் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஜியாமெட்ரி எனக்கு புரியாது. அதாவது இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ வந்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் இன்னும் பதில் கண்டுபிடிக்கல. ஸோ யாராச்சும் பதில் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இவ்வளோ நேரமா வந்து மண்டைய கசக்கி வந்து இன்னும் கூட பதில கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில பேருக்கு வந்து இப்ப நான் ஒரு க்ளூ சொல்லப் போறேன். ஸோ அந்த க்ளூவ நான் சொல்லப் போறதில்ல, காட்டப் போறேன். இப்போ இப்போ வந்து இங்க நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வடிவேல் காமெடி வரும். அத நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அதுல ஒரே ஒரு டயலாக்ல இந்த அதாவது இந்த ஒரு கேள்விக்கான முழு பதில் மாரியே ஒரு க்ளூ வரும். ஸோ நல்லா இத வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு குடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம முக்கியமான கண்டிஷன் வடைய பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர். மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா குடுத்தா சரியா போயிடும். இப்போ இந்த க்ளூ வச்சு ரொம்ப ஈஸியா இதுக்கான பதில கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு வாட்டி கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். Draw a triangle with 2 lines or draw a square with 3 lines. ஸோ வந்து நான் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு நெறைய வாட்டி ரிப்பீட் பண்ணேன். இன்னும் கூட உங்களுக்கு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நான் ஆன்ஸர் சொல்லப் போறேன். ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள 2 லைன் வரைஞ்சீங்கன்னா ட்ரையாங்கிள் வித் 2 லைன்ஸ். இல்லன்னா ஸ்கொயர் வரைங்க. ஸ்கொயர் வரைஞ்சு உள்ள 3 லைன் வச்சீங்கன்னா ஸ்கொயர் வித் 3 லைன்ஸ். அவ்வளதான். இப்போ இந்த மாரி ஒரு ஆன்ஸர நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நீங்க வந்து நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, எப்படி இருந்தாலும் நான் இந்த ஆன்ஸர்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து ஏன் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங் அந்த டைட்டில் பார்த்துட்டே வந்து நீங்க அந்த ஆன்ஸர் கண்டுபிடிச்சிருந்தாலே நீங்க வந்து ரொம்ப கெத்து தாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் இன்டர்வியூஸ்ல வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. அதாவது எவ்ளோ பெரிய விஷயத்துக்கும் வந்து ரொம்ப சிம்பிளான, ஈஸியான பதிலா தான் இருக்கும். ஆனா, அந்த சிம்பிளான பதில கண்டுபிடிக்கணும்னா, நம்ம நல்ல காமா, ரிலாக்ஸ்டா யோசிக்கணும். ஆனா, நாம அப்படி எதுவுமே பண்றதில்ல. அதாவது இன்டர்வியூனாலே நமக்கு வந்து அடி வயித்த கலக்கும். அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த இன்டர்வியூ பேனல்ல உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே நாமலாம் வந்து அவ்ளோ பயப்படுவோம், பதற்றப்படுவோம். ஸோ எப்படி சொல்றது? அதாவது அவங்க இப்ப நம்ம பதட்டப்படுறோம் எடுத்த உடனே. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் வந்து எவ்ளோ சிம்பிள். அதாவது 1+1 கேட்டா கூட அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டா கூட, நாம வந்து ரொம்ப பெருசா, அது ரொம்ப பயங்கரமா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அது இதுன்னு நம்ம வந்து மண்டைய குழப்பி பயங்கரமா யோசிச்சு, கடைசியா பல்பு தான் வாங்குவோம். இதுக்கு தான் வந்து அந்த இன்டர்வியூ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த இன்டர்வியூ ரூம்குள்ள போன உடனே நாம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். அப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தா தான் வந்து நம்மளால ஸ்மார்ட்டான ஆன்சர்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ அப்படி ஸ்மார்ட்டான ஆன்சர் சொன்னா தான் வந்து அந்த இன்டர்வியூ பேனல்லாம் அதாவது அங்க இருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த செலக்டர்ஸ்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு தர வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த விஷயத்த பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.
ரிலாக்ஸ்டா, காமா பண்ணீங்கன்னா, உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஸோ, திங்க் ஸ்மார்ட் அண்ட் அச்சீவ் சம்திங். இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.